ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை என்ற தலைப்பில் நாங்கள் ஒவ்வொருத்தர பக்தர்களையும் நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். இன்னைக்கு இங்கே பக்தர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது, கடவுளால் அவங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க சொல்ல வரும்போது, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது நடக்கும்ன்றதுக்கு இவங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அமைகிறாங்க. நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் இதில் என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மேடம், உங்கள் பேர்? ஜெயபாரதி. ஜெயபாரதி. நீங்கள் மேடம்? அபிராமி. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 7-8 வருஷமா வந்து. 7-8 வருஷமா வருதுங்க. இந்த 7-8 வருஷமா வரும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா. முதல்ல நீங்க என்ன நிகழ்ச்சிக்காக இந்த கோயிலுக்கு வந்தீங்க? முதல்ல என் தங்கச்சிக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக வந்தோம். அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. எத்தனை வருஷமா குழந்தை இல்ல அவங்களுக்கு? 10 வருஷமா குழந்தை. 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து ட்வின்ஸ் பிறந்தது. அந்த 2 குழந்தைங்களும் நல்லா 4 வயசு ஆகுது. நல்லா பையனா? ஆமா, 2 பையன் நல்லா இருக்காங்க. இவங்க அதே மாதிரி +2 முடிச்சுட்டு இங்க சுத்தினாங்க, காலேஜ் போனாங்க, வேலை கிடைச்சது. என் பெரிய பொண்ணு வேலை கிடைச்சது. நல்ல HCL வேலை பார்த்தாங்க, நல்ல ப்ரமோஷனு, அப்புறம் நல்ல வரன் கிடைச்சது. உடனே குழந்தையும் கிடைச்சது. பாபா. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? சகர்ஷ்னு பேர் வச்சிருக்கோம். பையன் 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 சகர்ஷ். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க சாமி கிட்ட? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்லையா? வீடு கட்டுறதோ மற்றதோ, அது அந்த மாதிரி விஷயங்கள் எதனா உங்களுக்கு முடிஞ்சிருக்கா? ஃபர்ஸ்ட் நாங்க எங்க தங்கச்சிக்கு குழந்தை வேணும்னு தான் வந்ததே இந்த கோவிலுக்கு. சரி சரி. ஸ்டார்டிங் அதனால நல்ல இதுதான். உடனே அந்த 9 வாரம் சுத்திட்டு அந்த இது அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணினோம். அடுத்த வாரம் 9 அபிஷேகம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாசம் நின்றுடுச்சு. அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. 4 வயசு ஆகுது. நல்லா இருக்காங்க. முதல்ல யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க நீங்க? நாங்க எங்க ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தோம். ஊர்ல அந்த எங்க சைடு நாங்க குளத்தூர் அந்த சைடு பூம்புகார் நகர் பக்கம் இருக்கோம். எங்களுக்கு எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாரி நாகசாய் பாபான்னு ஒரு கோவில் இருக்கு, நீங்க அங்க போங்க, 9 சுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாரி நான் செஞ்சோம். எல்லாமே எங்களுக்கு சக்ஸஸ் தான். ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு. இவ பெரியவ. சின்னவ BSc சைக்காலஜி படிச்சுருக்கா. அவளுக்காகவும் நாங்கள் +2ல மாசம் 1 வருஷம் சுத்தினேன். ஆனா இன்னொரு 2 மாசம் பேலன்ஸ் அவருக்கு நான் வச்சிருக்கேன். அவர்கிட்டயே வச்சிருக்கேன். நானே பேலன்ஸ் வச்சிருக்கேன். அவர் நினைச்சேன் சுத்தணும். நானே 1008 சுத்தணும். சரி, அது எப்ப சுத்துறது டைம் சரியா இருந்துட்டே இருக்கு. அதை எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. அவர் உடம்ப நல்லா இது பண்ணி அவர் ஆரோக்கியமா இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. கோயில்னா அது அவர் இல்லாம இருக்க முடியாது. அதுக்கு நான் வேண்டியிருக்கேன். அது இன்னும் செய்யறதுக்கு எனக்கே நேரம் பத்தல. உள்ள இருந்த அவரு நினைச்சாலும் நம்ம சுத்தலாம். கண்டிப்பா முடியும். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு அவங்க வந்தாங்கன்னா இது முடிவுகளுக்கு நீங்க ஒரு நல்ல சாட்சியா அமைகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். சொல்வதெல்லாம் உண்மை என்ற தலைப்புல ஒவ்வொருத்தரும் சொல்ற விஷயங்களை நீங்க கேளுங்க. உங்களுக்கு ஒருவேளை இது பாக்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க. ஒரு திருமணமோ எல்லாருக்கும், முக்கியமா எல்லாருக்கும் பையன் தான் பிறகுறான். இப்போ உங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கோம். உங்க தங்கச்சிக்கும் 2 பையன் தான் பிறந்திருக்கு. அதனால அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அந்த வரத்தை கடவுள் கண்டிப்பா கொடுக்குறாரு. ஆனா உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அவர்கிட்ட நெருங்க முடியுன்றது நீங்க எல்லாம் ஒரு நல்ல சாட்சியா அமைறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ.